சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ஆங்கிலேயர்களால் அளிக்கப்பட்ட கல்வியை படித்து முடித்தும் இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சரியாக அமையவில்லையா? பிறகு எப்படி அதற்காக இளைஞர்கள் அதிகம் முயற்சி செய்தார்கள் தாயே? அதில்தான் சூட்சுமம் அடங்கியிருந்தது மகனே. ஆங்கில கல்வி என்பது இந்த நாட்டின் பாரம்பரியத்தில் இருந்து உதித்த படிப்பு இல்லையே. பொதுவாக எல்லோருமே சொல்லத்தான் செய்தார்கள், ஆங்கில படிப்பு வெறும் குமாஸ்தாக்களை மட்டுமே உருவாக்கியது என்று. அதுதான் உண்மையும் கூட. ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு கீழ்ப்பணி செய்ய தங்கள் நடைமுறைகளை புரிந்து கொண்டு நல்ல வேலைக்காரர்களை தயார் செய்ய ஆங்கில கல்வி முறையை புகுத்தினார்கள். எப்படி ரயில்களும் தந்திகளும் சாலைகளும் கட்டிடங்களும் தங்களின் வசதிக்காக ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டார்களோ அப்படித்தான். ஆனால் அதே ரயில்களையும் தந்தி முறையையும் சாலைகளையும் தான் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் நோக்கத்துக்காக அதிகம் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படித்தான் ஆங்கில படிப்பால் பட்டதாரிகள் அதிகம் உருவானார்கள். இருந்தபோதும் அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் ஆங்கிலேயர்களே நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கீழ் நிலைகளில் இந்தியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே அளிக்கப்படவில்லை. அதே நேரம் ஆங்கில கல்வி பயின்றவர்களுக்கு வெளிநாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்தெல்லாம் வாசிக்க எளிதில் கிடைத்தன. அவர்கள் அமெரிக்க விடுதலை போராட்டத்தை அதிகம் படித்தார்கள். பிரெஞ்சு புரட்சி பற்றி மீண்டும் மீண்டும் படித்தார்கள். 1822 தொடங்கி 1830 வரை துருக்கி, ஸ்பெயின், போர்த்துகேசிய பேரரசுகளிடம் இருந்து விடுதலை பெற்ற 1 டஜன் நாடுகளின் விடுதலை போராட்டங்களை குறித்து படித்தார்கள். அது இந்த மாணவர்களிடையே நாட்டுப்பற்றை அதிகரிக்க தூண்டியது. முக்கியமாக அவர்கள் படித்த கிரேக்கம், இத்தாலி, அயர்லாந்து நாடுகளின் விடுதலை போராட்டங்களை படித்தவர்கள் தங்கள் நாட்டுக்கும் இப்படி சுதந்திரம் அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். 1850க்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட புரட்சி இவர்களின் இதயங்களில் பலமாய் எதிரொலித்தது. அந்த நாடுகளுக்கு சென்று அங்கே நடைபெற்ற தேசிய எழுச்சி இயக்கங்களை குறித்து அதிகம் கவனித்தார்கள். அந்த அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொண்டு இங்கும் அதுபோல தேசிய இயக்கங்களை தோற்றுவித்து அவை வலுப்பெற திட்டம் தீட்டினார்கள். 1858 முதல் சுதந்திர போராட்டம் ஓய்ந்த பிறகு பிரிட்டிஷ் பேரரசி சில உறுதிமொழிகளை கொடுத்து இந்திய மக்களை சமாதானப்படுத்தினாள். இந்திய நிர்வாகத்தை பிரிட்டிஷ் பேரரசுடன் இணைத்து நேரடி கண்காணிப்பில் கொண்டு வந்துள்ளதாகவும், இனி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் கூறினாள். அப்போது இந்தியர் நலனுக்காக என்று சொல்லி பேரரசி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறந்தன. எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த நேரத்தில்தான் இந்திய உயர் நிர்வாக பதவி வகித்த சுரேந்திரநாத் பானர்ஜி அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டான். அது பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு பேரிடியாக அமைந்தது. சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு
சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தான். அதனால் அந்நியப்பட்டு போயிருந்த இளையோர் பட்டாளம் அவன் பின்னே திரண்டது. அதன் காரணமாக இந்திய சங்கம் தோன்றியது. அது தேசப்பற்றும் விடுதலை வேட்கையும் கொண்ட இளைஞர் இயக்கமாக உருவானது. குறிப்பாக சொல்லப்போனால் 1876 முதல் 1880 வரை இந்திய வைஸ்ராயாக இருந்த லிட்டன் அவன் கொண்டு வந்த சட்டங்களாலும் நடவடிக்கைகளாலும் பெருவாரியான இந்தியர்களை ஒன்றிணைத்தான். தேசிய அளவிலான உணர்ச்சி மேலிட போராட்டங்களுக்கு இளைஞர்கள் தயாராகவும் ஒரு காரணமானான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்குவே